அப்ப தொழிலாளி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நல்ல செய்துட்டே இருக்கிறார். கொஞ்சம் சம்பளத்தை கூட்டுறார், நேரத்தை சுரைக்கிறார், கொஞ்சம் பொருள்களை கொடுக்கிறார், வீட்டுல இருந்து சாப்பாடை வந்து அவருக்கும் சேர்த்து கொடுக்கிறார். அப்ப தன்னுடைய தொழிலாளியை நல்லவே செய்து நல்லவே உபகாரம் செய்து கொண்டு போகும்போது அந்த தொழிலாளி என்ன பண்ணணும்? இன்னும் அழகாக தன்னுடைய வளத்தை உண்டாக்கணும், இன்னும் முதலாளிக்கு சாதகமா இருக்கணும், இன்னும் முதலாளிக்கு நேர்மையா நடக்கணும், இன்னும் அவர் கூட்டிக்கிட்டே இருப்பார். எல்லாத்தையும் முதலாளிட்ட வாங்கிட்டு முதலாளிக்கு துரோகம் செய்தால் அவர் வச்சிருப்பாரா? வேலையை விட்டு காலி பண்ணுவாரா? அல்லாஹ் கொடுத்த நியாமத்தை அனுபவித்து அல்லாஹ்வுக்கு துரோகம் செய்தால், எல்லாமே கிடைச்ச பின்னால பள்ளிவாசல் இல்ல, எல்லாமே கிடைச்சிட்டு பள்ளிவாசல் வாழ்க்கை இல்ல, சரியான வணக்கம் இல்ல, பாவத்தை நோக்கி பயணமாகி விட்டார். இப்போ அல்லாஹ் சொல்றான், ஒமா அஸாபக மின் ஸய்யிஆ, இனி தீங்குதான் ஏற்படும், மின் நஃப்ஸிக், ஒன்னால் ஏற்படும்.